சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் whose surface area is 154 மீட்டர் ஸ்கொயர். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா 4πr². ஓகேவா, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 154ன்னு. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா டயாமீட்டர் ஓகேவா, டி கேட்குறாங்க. ஓகே, ஸோ முதல்ல எந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சிருவோம். நம்மளுக்கு தெரியும் டயாமீட்டர் வந்து 2r ஓகேவா. ஸோ 4 into 5ஓட வேல்யூ 22/7 into r² which is equal to 154. ஓகே, நம்மளுக்கு r தான் வேணும். ஸோ 154 இந்த 7 இந்த சைட் போயிடும் by 4 into 22. இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைமு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 14 டைம்ஸ், திரும்ப இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ். இதை எப்படி எழுதலான்னா இங்கே பாருங்கள், இது r into r எழுதிக்கிறேன். இதை பாருங்கள், மேலே ஒரு 7 இருக்கா, இங்கே கீழே ஒரு 2 இருக்குது, இன்னும் 7/2 இப்படி எழுதிக்கலாமா என்னோட கன்வீனியன்ட்டுக்கு. 4 நான் 2 into 2ன்னு பிரித்து எழுதியிருக்கேன், மேலே 2 7 இருக்குது, இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஆரோட வேல்யூ என்ன, 7/2 கரெக்டாக. ஸோ நான் இப்போ r கண்டுபிடிச்சிட்டேன். டின்னா என்ன, விட்டம், அதாவது ஆரத்தோட 2 மடங்கு, d = 2r. அப்போது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆரோட வேல்யூ என்ன, 7/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ டி எவ்வளோ, 7. ஓகே, விட்டம் எவ்வளோனா 7 மீட்டர். ஓகேவா.